You are driving a bike. Where is your helmet? Helmet. You have to wear. Hey guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு வந்தேன். அவங்ககிட்ட நிறையா பொருள் வாங்கிட்டேன் காய்ஸ். ட்ரிம்மர் ஒன்று வாங்கியிருக்கேன் காய்ஸ். ஏன்னா என்னோடய பழைய ட்ரிம்மர் நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூஸே பண்ணல. ஸோ அது வர பேட்ரி எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, அது சரியில்லை. ஸோ புது ட்ரிம்மர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேட்ரி பேக்கப்புக்காக எனக்கு தேவைப்படும். எப்போவுமே வண்டி ஓட்டும் போது நிறைய வாட்டி எனக்கு சார்ஜ் தீர்ந்து போயிடும்ல காய்ஸ். அப்போ என்கிட்ட பேட்ரி பேக்கப்புக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஹேர்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்லாயிருக்கு. அது கூட இவங்க எனக்கு கவர் கிஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சார்ஜர் வாங்கிட்டேன் காய்ஸ். எனக்கு எப்போவுமே நிறைய வாட்டி எனக்கு பேக்கில் சார்ஜர் இருக்கும்ல காய்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். இது இல்லாமல் இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு. ப்ளூடூத் ஒயர்லெஸ் காய்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அது இல்லாமல் 3 கேசஸ் வாங்கிட்டேன். அதாவது 50 rupees காய்ஸ் ஒரு கேஸு. ஸோ 3 வாங்கிட்டேன். ஒரே மாதிரி இருக்குது, கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 3 கேஸ் வாங்கிட்டேன் காய்ஸ். இதில் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருந்துச்சு. இது 3 கலர் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது காய்ஸ், டைமண்டு கட்டிங்கோட. இது வாங்கியிருக்கேன் 50 rupees காய்ஸ், நல்லா இருக்குது. மீதி பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வாங்கிட்டேன். இது கிஃப்ட்டு. அப்புறம் இது மட்டும் தான் நான் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே 2 கிஃப்டாக கொடுக்குறாங்க. அது எல்லாமே ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க காய்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3மே எனக்கு கலர் நல்லாயிருக்கு. நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் எனக்கு பேட்ரி பேக்கப்புக்காக கண்டிப்பாக தேவைப்படும் காய்ஸ். எப்போவுமே எனக்கு சார்ஜ் தீர்ந்து போயிடும்ல. ஸோ நான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பேக்கரியில் போய் சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும்போது எனக்கு கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். இதுக்கு அமௌண்ட் இவங்க ரொம்ப சீப்பாக தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்களும் விசிட் பண்ணுங்கள். இது ஷாப் பட்னப்புதூரில் தான் இருக்குது. ஓகே காய்ஸ், மகாலட்சுமி ஷாப் பேர் நம்ம நோட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸோ பில்லிங் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு ரைடுக்காக கிளம்பிடுவோம் காய்ஸ். நிறைய பொருள் ஆயிடுச்சு காய்ஸ். இங்கே இருக்குது, நிறையா ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். நிறையா பொருள் வாங்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ வாங்கிட்டு நம்ம நேராக திரும்பி ரைடுக்காக கிளம்பியிருக்கோம். அதாவது லேட்டாக ஸ்டார்ட் பண்ணனால நம்ம இன்னும் இங்கே தான் ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த வாட்டி நம்ம இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம புது ரோடு ட்ரை பண்ணுவோம் கைஸ். அந்த பழைய ரோடு நம்ம முதல்ல அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த ரோட்டில் போவோம். ஏன்னா அங்கே ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருக்குது காய்ஸ். அந்த பக்கம் போனவங்க நல்லா ஆஃப் ரோடிங் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. அந்த மழை வந்துருச்சுன்னா வைங்க அந்த இடத்துல போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மழை காலம் இல்லை. ஸோ இருந்தாலும் நல்லாயிருக்கும். போயிட்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த பக்கம் இருக்குது அந்த ரோடு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது கண்டிப்பாக அந்த பக்கம் போயிடலாம் காய்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் ரொம்ப தூரம் வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் லுக்கு வருது காய்ஸ், வேறு லெவலு. இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சனால பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக ஆகிடுச்சி, நல்லா க்ரோ ஆகிடுச்சி. அது இல்லாமல் இப்போ சன்செட் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். ஸோ சன்செட்டு நம்ம பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு போய் சன்செட் பார்த்தா இன்றைக்கி ஐ திங்க் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ சீக்கிரம் போனால் நம்ம அங்கே வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். செம்ம வியூ பாயிண்ட்டு. நான் அங்கே ஒரு 5-10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட வைங்க, செம்ம பாயிண்ட்டு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட்டு அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். பட்டு எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்த சன்ஷைன் வரமாட்டேங்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது காய்ஸ். சன்செட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. பட்டு
ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக க்ளவுட்ஸ் இருக்குது. க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது வந்து திரும்பி எதுவுமே ரிஃப்ளெக்டே ஆக மாட்டேங்குது காய்ஸ். இல்லை காய்ஸ் வியூ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம், பட் வியூவே இல்லை காய்ஸ். ஸோ நல்லா இந்த இடத்துல தான் நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது. பட்டு பாருங்கள் காய்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து மாறி ஆயிடுச்சு, வந்து வியூவே கிடைக்காது இன்னைக்கு. ஸோ நம்ம இங்கே யூட்டர்ன் அடிச்சிடலாம், கொஞ்சம் தூரம் போய் யூட்டர்ன் அடிச்சிடலாம். ஸோ காய்ஸ் கொஞ்சம் இருட்டு ஆகிட்டே இருக்கு. ஓ மை காட், பாருங்க காய்ஸ், அந்த பொண்ணு பழகிட்டு இருக்கா. ஐ திங்க் ஹெல்மெட் போடாமல் பழகிட்டு இருக்கா. You are driving a bike, where is your helmet? Helmet. You have to wear. Oh guys, helmet போடுறது வந்து கொஞ்சம் அவசியமாக இருக்கும். ஸோ பழகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ பழகிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. நல்லா பழகுனா நல்லதுதான் கைஸ். அதாவது அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களுக்காக வந்து பழகுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ லேடிஸ் வந்து டிரைவிங் பழகுறது ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். ஐ அப்ரிசியேட் தம் கைஸ். அதாவது ரொம்ப நல்ல விஷயம் கைஸ் அவங்க வந்து பழகுறது. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சூலூர் ஏர்ஃபோர்ஸ் கிட்டே ரீச் ஆகிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மூன் பாருங்கள், செம்மையாக தெரியுது, வருது, நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ என்னோடய கேமராவில் அவ்வளோதான் விசிபிலிட்டி இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு, வேறு லெவல் தெரியுது காய்ஸ். ஸோ நம்ம சூலூர் வரைக்கும் வந்திருக்கோம், நம்ம இங்கிருந்த யூட்டர்ன் அடித்து போயிடுவோம், ஆனால் வேறு லெவல் தெரியுது காய்ஸ், செம்மையாக இருக்குது மேலே. ஸோ காய்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புதூர் பைபாஸ் கிட்டே வந்துட்டோம். சரி ஓகே, பில் இதுதான் வந்திருக்குது, அது வரல. இன்னும் 2 பில்லும் இருக்குது, இதையும் தர்ற புடி. நம்பர் இருக்குது. காய்ஸ் 2 டைம் பேமெண்ட் பண்ணியாச்சு. என்னன்னு தெரில, ஐ திங்க் அவங்க வந்து அந்த பட்டன் திருப்பி அந்த மெஷின் எடுக்கும்போது ஸ்கேனரை கட் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஸ்கேனர் கட் பண்ணனால அவங்களுக்கு வந்து அது அவங்களோட தப்புனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் நம்ம தப்புன்னு காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் இதில் மிஸ்டேக் இருக்குது. டபுள் டைம் பேமெண்ட் ஆகிடுச்சு காய்ஸ். நான் 2 வாட்டி பேமெண்ட் பண்ணி விட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஐயா வந்து சொல்கிறாங்க, இது உங்கள் சர்வர் இஷ்யூ, எங்கள் இதில் வரவே இல்லை. அதாவது அவங்க அந்த மெஷின் எடுக்கும்போது ஸ்கேனரில் தெரியாமல் அவங்களால கட் ஆகிருக்கு. ஸோ அவங்க அப்படி இஷ்யூ வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வந்து பதிலாக அவங்க எங்கே மிஸ்டேக்குன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து டபுள் டைம் பேமெண்ட் போயிருக்கு. ஸோ பார்ப்போம் காய்ஸ், அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீஃபண்ட் ஆகலைன்னா பார்த்துக்கலாம் காய்ஸ். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி எனக்கு நடக்காது, இது ஃபஸ்ட் டைம் தான் நடந்துருக்கு இந்த மாதிரி காய்ஸ். அதாவது எனக்கு சுத்தமாக வந்து இந்த ஸ்கேனரு இது பண்ணுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது காய்ஸ். பெட்டர் நான் வந்து கேஷ் கொடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போது 2 வாட்டி பேமெண்ட் பண்ணியிருக்கு. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி வந்திருக்கு, மீன்ஸ் ஃபஸ்ட் வாட்டி போகும்போது வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து பேட் ஆகிடுச்சு காய்ஸ், எனக்கு பேட் ஆகிடுச்சு. பேங்க்லேயும் வந்து கட் ஆகிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் காய்ஸ், நாளைக்கு காலையிலே தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll meet in another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom. Okay, என்ன பண்றீங்க? YouTube. Okay, என்ன சேனல்? அது பின்னாடியே இருக்கு, எழுதி இருக்கு பாருங்க. AK26 Moto Vlogs. Okay. என்ன படிக்கிறீங்க? பிசினஸ். உங்க நம்பர் கொடுங்க, கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா? என்ன பிசினஸ்? இதுதான் கார்டு.
நம்பர் இல்லையா? நம்பர்னா பிஸ் யூடியூப். இது யூடியூப்.